early 2000s let's say நிவி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல போயிட்டு 10 lakh தான் என் இன்கம் அப்படின்னு போட்டிருந்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அன்லெஸ் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி என்கிட்ட இருந்து வாங்கி ஸ்க்ரூட்னை பண்ணி இல்லையே 15 லட்ச ரூபாய் இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் என் இன்கம் 15 lakhன்றது இன்கம் டேக்ஸுக்கு தெரியும். நினைச்சு பாருங்களேன், கோடிக்கணக்கான பேரோடைய ரிட்டர்னை இந்த மாதிரி உட்காந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ண முடியுமா? ப்ராக்டிகலி இம்பாசிபிள் இல்லையா? இதுக்காக தான் இன்கம் டேக்ஸ் ஒரு அமேசிங்கான கான்செப்டை கொண்டு வந்தாங்க. தட் இஸ் கால்ட் TDS, tax deducted at source. இதோட வேலை என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் நம்ம பேமெண்ட் கொடுக்க போறோமோ அவங்க ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ்ல போயிட்டு நிவிக்கு நான் 15 lakh தர போறேன், 10% TDS டிடக்ட் பண்ணி இந்த அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. TDS இஸ் ஆல்சோ இன்கம் டேக்ஸோட இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் மெக்கானிசமா யூஸ் பண்றாங்க. அதனாலதான் நம்மளுக்கு காசு கொடுக்குற எல்லாருமே சேலரியா இருந்தாலும் சரி, பிசினஸ் இன்கமா இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் இன்கமா இருந்தாலும் சரி, டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ ஒரு வேலை லெட்ஸ் சே கரண்ட் டேட்ல எனக்கு 15 lakh டிடிஎஸ் ஆல்ரெடி என் கிளைண்ட் சொல்லிட்டு இப்போ நான் போய் இன்கம் டேக்ஸ்ல 10 லட்ச ரூபாய் தான் என் இன்கம்னு காமிச்சேன். இன்கம் டேக்ஸ் உடனே என்ன சொல்லுவான்? நைஸ் ட்ரை நிவி, ஒழுங்கா மூடிட்டு 15 லட்சத்தையும் இன்கமா காமிச்சு டாக்ஸை பே பண்ணுன்னு சொல்லுவான். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிடிஎஸ். இதை யாரெல்லாம் டிடக்ட் பண்ணுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன்.